நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோழியன் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மே 11 முதல் மே 17 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இந்த மே 12ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கி. இந்த மகர ராசியினுடைய அதிபதி சனி பகவான் 3ஆம் இடத்தில் மீனத்தில் இருக்கிறார். உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். இதுவரைக்கும் 5ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போ 6ஆம் இடத்துக்கு சென்று விட்டார். இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை. 10ஆம் இடத்தை தொழில் உத்தியோகஸ்தானத்தை கர்மஸ்தானத்தை குரு பார்க்குறார். சிறப்பு, தொழில் சிறப்பாக செல்லும். இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு இப்போ ஏன்னா 7வது சனியும் முடிஞ்சிடுச்சு, 10ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அப்படின்னும்போது இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் ஆரம்பித்தாகிவிட்டதுன்னு சொல்லணும். இந்த 2ஆம் இடத்துல ராகு இருக்கார், இருக்கக்கூடாதுங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ராகு இருந்த போதிலும் குரு பார்வையில் இருப்பது மிக மிக சிறப்பு. அப்போது குடும்பத்தில் ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா வரும். ஒன்று திருமணமாகும், இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும். பணம் பல வகையில் பையை நிரப்பும். குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை இருக்கும். இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு விஷயம் இப்போ குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். சிறப்பாக எது ஒன்றும் சிறப்பாக இருக்கும். சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொன்னால் மிகையாகாது. வாக்குஸ்தானத்தில் ராகு இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதால வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இது அற்புதமான ஒரு நேரம் என்று சொன்னால் மிகையாகாது. உதாரணமாக வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், ஜோசியர்கள் இது போன்ற வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு நேரம் கிளிக்காகி உங்களுக்கு ஷைன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையும் அற்புதமான ஒரு நேரம். இப்போது வழக்கறிஞராக இருக்கீங்க, ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணி சக்ஸஸ் ஒரு கேஸை வின் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அங்கே கோர்ட்டில் வளாகத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அதே நேரத்தில் ரேட்டிங் கூடும். பொதுமக்களிடையே கூட ஒரு சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு பேர் புகழ் கிடைக்கி ரேட்டிங் கூடக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். அந்த 10ஆம் இடத்தை குரு பார்க்குறதால இது நாள் வரைக்கும் 7.5 சனி நடந்தது. ப்ரொமோஷனுக்காக தவிச்சிங்க, இல்லை ட்ரான்ஸ்ஃபருக்காக ரொம்ப குதிர்பாடு பண்ணிங்க, ட்ரை பண்ணிங்க, எதுவுமே நடக்கலை. ஆனால் இப்போது பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணுறீங்க, கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் நல்ல இடமா கிடைக்கும். ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் பட்டியலில் வரும். இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு, லோன் ஃபெசிலிட்டிஸு, இப்படி பல நிலைகள் உங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோக மேன்மை, பொருளாதார மேன்மை, அப்படி ஒரு சிறப்பான ஒரு காலம். இப்போது நான் சொந்த தொழில் பண்ணுறேங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமாக போகும். நீங்கள் தொழிலில் கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம், இன்னொரு பிரான்ச்சை கூட ஓப்பன் பண்ணலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் தொழில் அற்புத வளர்ச்சி கண்டு நல்ல ரெட்டிப்பு வருமானத்தை பார்க்கக்கூடிய ஒரு நேரம். ஒரு சிலருக்கு உங்கள் திறமையை பாராட்டி கூடுதல் பொறுப்புகள் வழங்குவார்கள் நிர்வாகத்தில் வேலை பார்க்குற இடத்துல. அப்போது பதவி, பட்டம், பதவி, புகழ் கூடக்கூடிய ஒரு நேரம், காலம் என்று சொன்னால் மிகையாகாது.
அதே நேரத்தில் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு பொற்காலம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க, வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே களைகட்டக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குங்க. சிறப்பான நேரம். கணவன் மனைவி ஒற்றுமை. இதனால் வரைக்கும் 7 சனி இருந்தது. கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, பிரச்சனைகள், பிரிவினைகள் கூட இருந்திருக்கலாம். ஒரே வீட்டில் பிரியாமல் கூட ஒன்று சேராமல் இருந்திருக்கக்கூடிய நிலை கூட இருந்திருக்கும். ஆனால் இப்போது அதெல்லாம் விலகி சகஜமாக, ஏன்னா உபஜயஸ்தானத்தில் சனி போயிட்டார். அதனால் எந்த அளவுக்கு கெடுத்தாரோ இப்போ அந்த அளவுக்கு சனி பகவான் கொடுக்கிற நிலையில் இருக்கிறார். சூப்பர். தொட்ட காரியங்கள் அனைத்தும் சக்ஸஸ் ஆகும். இளைய சகோதர சகோதரிகளால் கொஞ்சம் சுணக்கம் ஏற்படும், கருத்து வேறுபாடு ஏற்படும். இருந்த போதிலும் 5ஆம் இடத்து அதிபதி உச்ச நிலையில் இருக்கிறார். ஆதலால் உங்களுக்கு பிள்ளைகளுடைய கல்வி மேன்மை, பொருளாதார மேன்மை, வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும். பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க. சீட்டாட்டோ, ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவை பண்ணக்கூடியவர்களுக்கு சந்தோஷமான ஒரு வாரம். 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். 6இல் குரு, ஊரில் பகை என்று சொன்னாலும் கூட நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு. கடன் காட்சிகள் இருந்தால் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு நேரம். கோர்ட்டில் கேஸு, வம்பு வழக்குன்னு ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து இருந்தாலும் அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கிறதால உங்களுக்கு ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இந்த செவ்வாய் சார்ந்த பூமி சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும். ஏதோ தொழில் நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு வருமானம் இருக்காது. விவசாயத்தில் கூட பார்த்திங்கன்னா ஏதோ செய்கிறோம், உழைக்கிறோம், அந்த உழைப்புக்கேற்ற கூலி இல்லையே அப்படின்னு வருத்தப்படும். ஏன்னா செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிட்டார், நீச்ச பங்கம் பெறவில்லை. 2.25 நாள் தான் நீச்ச பங்கம் பெறுகிறார். மற்ற நாளில் நீச்சமாக தான் இருக்கார். மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக தான் இருக்கணும். கொஞ்சம் மேலிடத்தில் செல்வாக்கினை, அதாவது ஒன்றை கிடக்க ஒன்று போட்டு கொடுத்து பிரச்சனை வரக்கூடிய ஒரு தருணமாக இது அமைகிறது. 9ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் ஏதோ எல்லாம் நல்லது நடக்கும்னு நினைப்பீங்க. எது நடக்கணுமோ அதான் நடக்கும், எல்லாமே நடக்காது. ஏன்னா 9ஆம் இடத்தை சனி பார்க்குறதால பாக்கியத்தில் தடை ஏற்படும். தந்தைக்கு இடர்பாடுகள் இருக்கும். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். மற்றபடி 8ஆம் இடத்தில் கேது இருப்பது வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. பார்த்து பேசுங்க, பழகுங்க. மற்றபடி செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரக்கூடிய ஒரு காலகட்டம். சாதிக்க போகிறீங்க, நல்லா இருக்க போகிறீங்க. ஒன்றும் எந்த குறையும் கிடையாது. இந்த வாரம் ஒரு சந்தோஷமான, டென்ஷன் இல்லாத ஒரு சந்தோஷமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.